இயேசுவே நம் வாழ்வின் ஆதாரம். நம் தேவைக்கு அதிகமாகவே ஆண்டவர் இயேசு நமக்கு அருளை பொழிகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு மேல் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட இந்த அற்புதத்தை தான் நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இதில் ஒரு முக்கியமாக ஒரு 2 விஷயங்களை நான் மேற்கோள் காட்ட ஆசைப்படுகிறேன். ஒன்று, இயேசுவே வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார். த சோர்ஸ் ஆஃப் லைஃப் யாருன்னா ஆண்டவர் தான். எப்படி அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மக்கள் பசி தீர்ப்பதற்காக இயேசு சமூக சேவை செய்ய வந்தவர் இல்லை. அது மாதிரி மட்டும் வந்தவர்னு நினச்சிக்காதீங்க. அப்பத்தை கொடுத்து பசியை நீக்குவதற்கு வந்த மட்டும் இல்லை. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் மன்னாவை உண்டு வாழ்ந்தது போல புதிய இஸ்ரேல் மக்களாகிய நாம் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் இயேசு அவர்தான் சோர்ஸ், அவர்தான் நம்முடைய உணவாக நமக்கு வருகிறார். அதைத்தான் நாம் பார்த்தோம். உணவு சார்ந்த ஒன்றாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. பசியை மீண்டும் உண்டாக்கும். ஒரு பசி வந்துச்சுன்னா சாப்பிட்டோம்னா மீண்டும் பசி வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் கடந்து வாழ்வு கொடுக்கிற உணவை பற்றி அவர் பேசுவதையும் பார்க்க முடியும். உடல் பசிக்கு மட்டும் உணவு தேவைப்படுறது மாதிரி நம்முடைய ஆன்ம பசிக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையும் உணவும் இன்று நமக்கு இருக்கிறது. ஏன்னா மொத்தத்தில் ஒன்று, இயேசு கிறிஸ்து தான் நம் வாழ்வின் ஆதாரம். இஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைஃப். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக சொல்ல ஆசைப்படுவது, இயேசு கிறிஸ்து தேவைக்கு அதிகமாகவே நமக்கு கொடுக்கிறார். காட் ஆஃப் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய பைபிளில் என்ன வாசிக்கிறோம், இந்த நற்செய்தியில் வாசிக்கிட்டோம். அவர்கள் தங்களுக்கு தேவையான மட்டும் உண்டார்கள். 5 அப்பம் என்பது என்ன? ஒருத்தருடைய உணவு. அவ்வளோதான். 5 அப்பம் 2 மீன்கிறது ஒருத்தருக்கு உரிய உணவு. அதுதான் ஒரு பையன் வச்சுருந்தான். ஆனால் அந்த கொஞ்சோண்டு ஒருத்தருக்கு உரிய சிறியதை கொடுத்து அதை அதிகமாக அபரிவிதமாக பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் கொடு, நிறைய ஆண்டவர் உனக்கு அதிகமாக கொடுக்குறாருன்னு. அது கடைசியில் ஆண்டவருக்கு குடிசார் வரும் ஒரு செய்தி, எதையும் வீணாகாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன. ஏன் வீணாகாதபடி என்று பார்க்கும் பொழுது, ஒன்று, கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது வீணாக்கப்படக்கூடாது. உணவு என்பது வீணாக்கப்படாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்துவதும் வீணாக்குவதும் மிகப்பெரிய குற்றமாக இருக்கும். ஒரு சிறு துண்டு தானே என்று நினைத்து கொள்ளாதே. அந்த ஒரு சிறு துண்டன் கூட கடவுளின் கருணையின் அடையாளமாக வரப்பட்டது. 2வது, உணவை வீணாக்குவது என்பது அந்த உணவை உருவாக்கிய கடவுள் உழைத்த மனிதனுடைய உழைப்பு. இதை நாம் அலட்சியப்படுத்தி அவர்களுடைய உழைப்பை வீணாக்குகிறோம் என்று அர்த்தமாகும். 3வதாக என்ன ஒரு காரணம் சொல்லுகிறார்கள் என்றால், 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று. இஸ்ரேல் மக்கள் 12 கோத்திரத்தையும் முன்னிறுத்துகின்ற இந்த செய்தியானது கடவுள் தாராளமாக வச்சிருக்காருங்க. இந்த உலகம் முழுவதற்கும் தேவையான அளவுக்கு கடவுள் தாராளமாக அவர்களை பராமரிப்பதற்கு வச்சிருக்கிறார். அதனால் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்வுக்கு தேவையானது கடவுள்கிட்ட இருக்கு. எல்லாமே கடவுள்கிட்ட இருக்கு. கடவுள் நமக்கு நிறைய கொடுப்பார். மிகுதியாக இருக்கிறது கடவுள் மிகுதியாக கொடுப்பார். நீ கொஞ்சம் கொடு, கடவுள் நிறைய கொடுப்பார். இப்போ மொத்தமாக சுருக்கமாக நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? நம் தேவைக்கு அள்ளி கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். அவர் தான் நம் தேவைக்கு அள்ளி கொடுக்கிறார். கொடுக்கப்பட்டதை வீணாக்காமல் காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. நம்முடைய ஆன்மீக பசிக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கிறார். நம் வாழ்வு குறைவுபடாமல் இருப்பதற்கு நிறைவாக கொடுக்கிறார். அந்த நிறைவாக கொடுக்கப்பட்டதை வீணாக்காமல் நம் வாழ்வை காத்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து சொல்லும்.